சிம்ம ராசி என்பதுக்கு 2026ஆம் ஆண்டில் என்னென்னா 2 ஏஜ் கேட்டகரியாக பிரிக்கணும். 30 வயசு கீழே இருக்காங்க, அவங்க மன ரீதியான ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாக போகிறாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு படிப்பில் இருக்காங்க. ஒரு மாணவராக இருக்காரு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியாக இருக்கார். 10th நான் நிறைய படித்தேன், ஆனால் மார்க் கம்மியாக வந்துச்சு. +2 நிறைய படித்தேன், மார்க் கம்மியாக வந்துச்சு. நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வயது அதிகமாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா படித்து முடிச்சுருவாங்க. இவங்க தான் நம்பர் 1 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது இவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க, இவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும். ஆனால் ஏதாவது இன்டர்வியூ போகும்போது மார்க் கம்மியாக வாங்கினவங்களாம் செலக்ட் ஆகிடுவாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் நிறைய சிம்மராசி என்பதுக்கு திருமணம், குழந்தை பேர், இதில் ஒரு மன ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த 30 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு இருக்குது. 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா பிபி கரெக்டாக செக் பண்ணிக்கிறது, செய்கிறது, சுகர் எதாவது இருக்குன்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது திடீர்னு ஏதாவது அதிகமாகி பிரச்சனை உள்ளாகிறதுக்கான ஒரு வருஷமாக இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் 2026ஆம் ஆண்டு.